வணக்கம். ஓகே, இன்றைக்கி நான் கொரியன் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் செய்ய போகிறேன். பொதுவாக இப்போ எல்லோரும் ரொம்ப கொரியன் விரும்பி சாப்பிட்றாங்க. கொரியன் சாப்பாடை விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அது ஒரு டிஷ் நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்ய முடியும் காட்டுறேன்னு. ஓகே, இன்றைக்கி நான் சிக்கன் எல்லாமே நான் இன்றைக்கி ட்ரமைக் பார்ட்ஸ் தான் வைக்கிறேன். விங் யூஸ் பண்ணலாம், சிக்கன் விங் யூஸ் பண்ணலாம். இது ஒரு 20 பீசஸ் இருக்குது. அதுக்கு தேவையான பொருள் அடுத்தது 2 எக் எடுத்து வச்சுருக்கிறேன். கார்லிக் சால்ட் இருக்குது, பெப்பர் இருக்குது, தேவையான அளவு உப்பு இருக்குது. அதுக்கு 3 விதமான ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கிறேன். லெட்டை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார் பாய்க்காதீங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளார், அடுத்து ரைஸ் ஃப்ளார். ரைஸ் ஃப்ளார் நீங்கள் அதாவது இது 1 கப்புனா இது ஒரு அரை கப்பு, இது ஒரு 1/4 கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது அதுக்கு அதில் மெரினேட்க்கு சோயா சாஸ் கொஞ்சம் நம்ம அதில் மெரினேட் பண்ணிப்போம். இப்போ நம்ம மெரினேட் பண்ணுற முறையை பார்ப்போம். கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்குங்க. இதில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் ரொம்ப ஊற்ற வேணாம். அடுத்தது பிளாக் பெப்பர், garlic powder, கொஞ்சம் salt. ஸோ இது நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்குவோம். முதல்ல ஒரு 20 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஓகே, திஸ் ஒன் டன். அடுத்தது நம்ம அதுக்கு தேவையான ஃப்ரை பண்ணுற அந்த மாவு கலவையை பார்ப்போம். நம்ம எடுத்து வச்ச மாவுலாம் ஒரே பவுலில் போட்டுக்குங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார் அந்த கிறிஸ்பிக்கு இது 3 நல்லா ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதில் கொஞ்சம் garlic பவுடர், பிளாக் பெப்பர் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட், ஓகே. இது மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு நீங்கள் எடுத்து வச்சுங்க. அடுத்து நம்ம இன்னொரு பவுலில் எக் போட்டுங்க. அந்த 2 எக் போட்டுங்க. எக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ண ஃப்ளார், அந்த ஃப்ளார் ஒரு 2 கரண்டி, போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்புறம் நம்ம சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் கிளறி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம சாஸ், அதாவது சாஸ் அந்த நம்ம எல்லாம் ஒரு பவுலில் முதல்ல போட்டு வச்சுக்கோங்க. அந்த சிக்கனுக்கு உள்ள சாஸு பாருங்கள். இது ஒரு 2 ஸ்பூன் ஒயிஸ்டர் சாஸ், 2 ஸ்பூன் போதும். ஏன்னா இந்த சாஸில் எல்லாமே கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து போட்டுங்க. இது ஆப்பிள் சைடர். அப்படி ஆப்பிள் சைடர் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வெனிகர் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஹனி, முக்கியமாக அதுக்கு ஹனி ஒரு 2 ஸ்பூன். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் குறைவானா நீங்கள் குறைச்சிக்கலாம். இது சில்லி சாஸ் ஒரு 3 ஸ்பூன். ஓகே, இதுக்கு முக்கியமான பொருள் அதாவது கோச்சாங் ஸ்வீட் அண்ட் சவர் கொரியனோட சாஸு. ஸோ அது கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு 4 ஸ்பூன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு 4 ஸ்பூன் நம்ம போட்டுட்டோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்கியாக நல்ல ஒரு ஸ்பைஸியாக, ஒரு ஸ்வீட் அண்ட் சவர் ஸ்பைஸியாக இருக்கும் இந்த கொரியன் சாஸ் வந்து. நீங்கள் இது வந்து வாங்கலாம், சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும், பார்த்துக்குங்க. ஓகே, கொஞ்சம் வந்து கயன் பேப்பர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சிக்கன் பாய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க பிளாக் பெப்பர். ஓகே, இது வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சைட் வச்சுருங்க. இது ஆஃப்டர் வந்து நம்ம வந்து அந்த கிரேவி, சிக்கனுக்குள்ளே கிரேவி செய்யும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம். சிக்கன் வந்து முதல்ல வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஓகே, இதுக்கு இந்த கிரேவிக்கு நம்ம வந்து சாஸ் செஞ்சிட்டோம். ஓகே, அடுத்தது ஃப்ரைக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து பாருங்கள். இது வந்து ஜிஞ்சர் ஜூஸ் இருக்குது. இது வந்து அனியன், வெள்ளை அனியன் எடுத்துருக்கேன். ஒரு ஹோல் அனியன் பாய்க்கிறேன் நான், ஹோலன் அனியன். இது வந்து கார்லிக், ஒரு 10 பல்லு கார்லிக். இதுக்கு கார்லிக் ரொம்ப கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரைஸ் வைன் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் அது. அடுத்தது வந்து செசமி. இது வந்து பாருங்கள், இதுக்கு வந்து இந்த டிஷ்க்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செசமி வந்து நம்ம கடைசியாக வந்து கார்னிஷிங் பாய்க்கிறதுக்கு. அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் அனியன். இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுற முறையை பாருங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க கிச்சனுக்கு போவோம். செய்யும் முறையை கரெக்டாக பாருங்கள். இந்த மெரினேட் பண்ணியாச்சு ஒரு 1/2 hour. ஸோ நம்ம முதல்ல வந்து 2 முட்டை போட்டு கொஞ்சம் மாவு போட்டு பீட் பண்ணி வச்சுருந்ததை வந்து இதில் சேர்த்துருங்க. நீங்கள் இது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டோவில் வந்து ஒரு பேனில் வந்து நல்லா ஆயில் ஊற்றி கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம இதை வந்து ரெடி ஆக்கிடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டி நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த மாவில் ஒரு பீஸாக எடுத்து இந்த மாவில் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி எல்லாம் எடுத்து நல்லா மாவில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாவில் நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டு கோழியில் நீங்கள் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம இதை கொண்டு போய் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து நம்ம இந்த சாஸ் செய்யும் முறையை பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் நான் வந்து எல்லாம் கோட் பண்ணி மாவில் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். இன்னும் நல்லா சூடு ஆயிடுச்சு பாருங்க. சிக்கனை போட்டுருவோம். நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்ப ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. ஓரளவு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பாயில் வந்தோன்னே ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிட்டு
நல்லா ஃப்ரை பண்ணி வந்துருச்சு. நம்ம எடுத்துருவோம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வந்துருச்சு. எடுத்துகிட்டு அடுத்த இன்னும் கொஞ்சம் சிக்கன் இருக்குது, அதையும் ஃப்ரை பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம மேரினேட் பண்ண சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதுக்குள்ளே நம்ம சாஸ் செய்கிறத பார்ப்போம். சாஸ் செஞ்சுட்டு சிக்கனை அதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணோம் சிக்கனு. இந்த சிக்கன் ஆயிலெலாம் வந்து நான் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சோண்டு பேலன்ஸ் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருங்க. நம்ம அந்த எண்ணெயை அந்த ஆயிலே நம்ம வந்து தாளிக்கலாம். கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அனியன், சரி. நம்ம ஃப்ரை பண்ணது வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த கொஞ்சம் மாவு இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது ஓகே தான். ஃபுல்லாக நம்ம வந்து முக்கால்வாசி எண்ணெய் எடுத்துட்டோம். அது ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் தான். இது கொஞ்சம் நல்லா அருமா வரட்டும். நல்லா கொஞ்சம் சொட்டை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வருது. ஆக்சுவலி அந்த மாவு வந்து அந்த மாவு நம்ம ஃப்ரை பண்ணுற சிக்கன் மாவு இறங்குறது வந்து உங்களுக்கு அதில் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து அப்புறம் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த இஞ்சி ஜூஸ் அது போட்டுருவோம். நல்ல அந்த ஸ்மெல் வரட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி வந்துருச்சு. அந்த இஞ்சி வாசம் நல்லா தூக்கலாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல வந்து மிக்ஸ் பண்ண சாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஸ்லோ குக்கில் கொஞ்சம் வச்சுக்கோங்க அடுப்பை. எங்கள் சாஸ் நல்லா கொதிச்சு வருது. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரைஸ் வாங்கி ஊற்றிக்குங்க. நீங்கள் வந்து அந்த சால்ட் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த சாஸில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சால்ட் இருக்கும், உப்பு இருக்குது. நீங்கள் வந்து அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுங்க. சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கிளேஸியாக வரட்டும். நல்லா கிளேஸியாக வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். ஸ்லோ குக்கில் பண்ணுங்கள், மீடியம் ஹைட்லேயே பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வருது. கிளேஸாக நல்லா கொதிச்சு வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ், மொத்தம் 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சு நல்லா வந்தோன்னா அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ண சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டால் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க தேவையில்லை. ஏன்னா சிக்கன் நல்லா முதல் ஃப்ரை பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம எள்ளு ஊற்றுக்குவோம். செசமி ஆயில், செசமி சீட் வந்து இந்த ஐட்டமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ப்ரிங் ஆனியன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டோவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். வெஜிடேரியன் நீங்கள் என்ன செய்யுங்க, சித்தாக்கி மஷ்ரூம் இல்லைன்னா பட்டன் மஷ்ரூம் இதே மாதிரி மெத்தட். அதாவது நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணுறீங்களா, ஃப்ளாலாம் போட்டு கோட் பண்ணுற மாதிரி அந்த மஷ்ரூமும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வேணால் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு அது போட்டு கட்டுறேன் வெஜிடேரியனுக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த ஆர்ட் ஆஃப் மாம். தேங்க்யூ.